ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல். ரைட், துபாயில் பயங்கரமான மழை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெள்ளம். ரைட், இதை பற்றி நான் கொஞ்சம் பேசலான்னு. ஏன்னா நானே 40 வருஷம் துபாயில் இருந்திருக்கேன். 1975 படித்தது எல்லாமே துபாய் இந்தியன் ஸ்கூலில் தான். அதை பற்றின வீடியோவே நிறைய போட்டிருக்கேன் இதே சேனலில். பார்க்காதவங்க பாருங்கள். நிறைய பெரிய பில்டிங் வந்தது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி உருவாச்சு, எது எதுக்கு ஃபேமஸ்ஸு, இன்னும் எல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ பேசுகிற நிலமை வரும் நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஏன்னா ஒரு காலத்துலலாம் 1979, 80 எனக்குலாம் ஞாபகம் இருக்குது. நானும் என் பிரதர் சிஸ்டர்லாம் பால்கனியில் ஓடி வந்து பார்ப்போம், மழை தூர்னாலே. ஷார்ஜா, அஜ்மான், துபாயிலலாம் அந்த மாதிரி இருந்தது. மழையே வராது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் லேசாக தூறல், சின்ன சின்ன மழைகள் வரும், ரெயின்ஃபால். பட் இந்த வாட்டி இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ளட்டட். ஏன்னா அண்ட் ஏன் வராது முதல்லன்னா, துபாய் பில்ட் இன் மிடில் ஆஃப் அ டெசர்ட். உங்களுக்கு தெரியும், பாலைவனம் நடுவில் கட்டப்பட்டது தான் துபாய். இந்த ரெயின்ஃபால் இப்போ 2 நாளாக நடக்கிறது வந்து 75 வருஷமாக இல்லையா, 1949லேருந்து. அது ஈவன் பிஃபோர் தி ஃபார்மேஷன் ஆஃப் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுஏஇன்ற கண்ட்ரி ஃபார்ம் ஆனதே December 2, 1971 தான். அதுக்கு முன்னாடி இருந்து 75 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி இருந்திருக்கான். தோஸ் டைம்ஸ் எதுவுமே ரெக்கார்டும் பண்ணதில்லை சயின்டிஸ்ட்லாம், அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்ததில்லை. பட் இப்போ அந்த மழை பெஞ்சதில் இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ 142 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 16 நடந்திருக்கு. இது நார்மலி 4 வருஷத்தில் பெய்கிற மழை. அது 142, அது 1 ஹவரில் பேஞ்சு அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு. ஐஎஸ் சின்ஸ் 1949 நான் சொன்ன மாதிரி. அண்ட் பேண்டமிக் அப்புறம் இப்போ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகிடுச்சு இதனால். ஏன்னா உங்களுக்கு தெரியும், 2020 கொரோனா பேண்டமிக் அப்போ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாங்க. ஃப்ளைட்ஸ் எல்லாம் டைவெர்ட் ஆகிடுச்சு. ரன்வே ஃப்ளட்டட். செகண்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இந்த வேர்ல்டுனா அது துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அத்தனை ஃப்ளைட் லேண்ட் ஆகும், அத்தனை ஃப்ளைட்டு டேக் ஆகும். அந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் பேசஞ்சர்ஸ்லாம் ஸ்டாண்டர்ட் ஆகிருக்க பார்க்கும்போது வருத்தமாகவே இருக்குது. அந்த சில விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இருக்கார், அஜ்மான்லேருந்து மெசேஜ் அனுப்பிச்சார், என்னால் அவர் கரண்ட் இல்லையா. ஸோ இது வைஃபை எல்லாமே போயிடுச்சு. கஷ்டப்பட்டு மெசேஜை கேட்டிருந்தேன் எப்படி இருக்கீங்கன்னு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு சச் ஃப்ளட்டிங். அதான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி வரும்னு அவங்க எதிர்பார்த்ததே கிடையாது. அண்ட் டெசர்ட் இல்லையா, அதனால தான். பட் எல்லா விதத்துலேயும் பிரசித்தப்படுத்துறது, எல்லாத்துக்குமே இன்னும் ஃபேமஸ், புகழ்பெற்றது துபாய். எல்லாத்துக்குமே நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு கோல்டு ஆகட்டும், டேட்ஸ் ஆகட்டும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டாலஸ்ட் பில்டிங் இந்த வேர்ல்டு ஆகட்டும், கிரிக்கெட் ஃபஸ்ட்டு சிபிஎஃப்எஸ்ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணது அங்கே தான். 1984 மேட்சஸ்லாம் நடந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் பாப்புலராக இருந்தது. ஒரு விஷயத்துக்கு மட்டும் பாப்புலராக இருந்ததே கிடையாது, இந்த மாதிரி ரெயின்ஃபால். இவ்வளோ ஹியூஜ் ரெயின்ஃபால். அண்ட் கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் வெரி சூன் நார்மல்ஸுக்கு திரும்பினவங்க. அண்ட் சயின்டிஸ்ட் அண்ட் ஸ்டில் லுக்கிங் ஃபார் அ ரீசன், எதனால் இது மாதிரி ஆச்சு என்னன்னு. அண்ட் எக்ஸப்ட் ஃபார் குளோபல் வார்மிங் எதுவும் யோசிக்கிற மாதிரி தெரியல. இதோட இன்னும் ஒமானில் இன்னும் மோசமாக இருக்குது. அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ஒமானில், பஹ்ரைன்லேயும் இருக்குது. பட் துபாய் தான் மெயின். யூஏஇயில் ரொம்ப எஃபெக்ட் ஆன இடம்னா அது துபாய் தான். ஹைவேஸ் அண்ட் மால்ஸ், ஷாப்பிங் மால் எல்லாமே ஃப்ளட்டடு. ரோட்டில் நடந்து போக முடியல, காரெல்லாம் பறக்குது, மேலே இருக்கிற ஓடுது. ஸோ மெனி திங்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க விஷுவலில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. தே ஹாவ் தி உலகத்திலே பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களால கொண்டு வர முடியும். அண்ட் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ்டு. நார்மல் ட்ரைவுக்கு வர பார்க்குறது பார்த்தீங்கன்னா 1 or 2 months ஆகும் போயிருக்கு. அண்ட் லக்ஸுரி பில்டிங்ஸ் ஆகட்டும், ஸ்கை ஸ்கிராப்பர் ஆகட்டும், இதெல்லாமே பார்த்து புர்ஜ் கலிஃபாலேருந்து பெரிய பெரிய பில்டிங் பார்த்து பழக்கப்பட்ட ரொம்ப மழை பெஞ்சு அட்டகாசம் பண்ணி எடுத்துருச்சு அது. அண்ட் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் நிறைய பேர் அங்கே நான் ஸ்டாண்டர்ட் இருக்கேன். நான் இப்போ துபாயில் இல்லை, அப்பப்போ தான் போயிட்டு வருவேன். பட் அங்கே இருக்கிறவங்களாம் சேஃபாக இருங்க. அண்ட் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, நிறைய பேர் வந்து 70ஆம் ஃப்ளோரு, 40ஆம் ஃப்ளோரு, 60ஆம் ஃப்ளோரில் இருக்கிறதுனால தண்ணி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ரோட்டில் வண்டி, கார் ஓட்டுறது தான் சுத்தமாக முடியல. மழை அப்பப்போ விட்டு நிற்குது. டேங்கர் லாரிலாம் வந்து பம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க தண்ணியை வெளில எடுக்கிறதுக்கு, கடன்னு எல்லா ஸ்ட்ரீட்லேயும். அது மெயின் சத்துவா ஆகட்டும், ஜுமேரா ஆகட்டும், கரமா, தேரா, கிசஸ், யூ நேம் இட், எல்லா இடத்துலையுமே ஃபுல் ஸ்விங்கில் வேலை நடந்துகிட்ருக்கு. பட் பேசஞ்சர் நிறைய பேர், டிரான்சிட் பேசஞ்சர் ஆகட்டும், அவசரத்துக்கு வரவங்களாகட்டும், லேண்டிங் ஆகட்டும், எல்லாருமே ஸ்டாண்டர்ட் ஆகிருக்காங்க அந்தந்த இடத்துல. டைம் பீங் ஏர்போர்ட்டை மூடிட்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா லேண்டிங் கூட முடியல. சில ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன் பாருங்கள், டிஸ்டர்பிங் ஃபோட்டோஸ். இதோட மோசமான ஃபோட்டோலாம் எனக்கு போட இஷ்டம் இல்லை. அதனால் சில ஃபோட்டோஸ் மட்டும் போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஒரு ஐடியா தெரியறதுக்கு. மிடில் ஆஃப் த டெசர்ட் கட்டின அந்த பில்டிங்கில் ஒரு காலத்தில் வந்து மெட்ரோ ட்ரெயின்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொன்ன இடம் அது. ஏன்னா பாலைவனம் மண்ணில் மெட்ரோ ரயிலெலாம் போட முடியாதுன்னு. அதுக்கப்புறம் 2007 அப்புறம் தான் மெட்ரோ ரயிலே வந்தது. அது வரைக்கும் ஒன்லி உங்களுக்கு டாக்ஸி, பஸ் டிரான்ஸ்போர்ட் தான். இப்போ மெட்ரோ ரயிலில் கலக்குது உங்களுக்கு. இல்லை, அங்கே இருக்கிறவங்களுக்கு நான் தெரியும் நான் என்ன பேசுகிறேன்னு. அமரியா ஆகட்டும், கராமா ஆகட்டும், ஷாப்பிங் சென்டர்லாம், பார்ஜுமான் சென்டர், அல்குரேட் சென்டர்ஸ், கேரி பவர், சிட்டி சென்டர், எவ்ரிவேர், சினிமா ஹால் அண்ட் ஆல் ஷட், எவ்ரி திங். ஹிஸ்ட்ரியிலே இந்த மாதிரி வந்ததில்லை. வெட்டஸ்ட் டே இந்த துபாய் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம்.
இந்த செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை நடந்தது. டெசர்ட் கிங்டம் ரிசீவ் தி வெட்டஸ்ட் டே ரெயின்ஃபால் அண்ட் பொதுவாக டிசம்பர் பிப்ரவரியில் தான் லேசாக தூரிட்டு போவோம். இந்த வாட்டி ரொம்ப இதுவாக இருக்குது. பட் இனி வர காலத்தில் அவங்கெல்லாம் ரெடி ஆகிடுவாங்க. அந்த கவர்மெண்ட்டு மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் எந்த அளவுக்கு இதை நம்ம முன்னெச்சரிக்கையாக தடுத்து நிறுத்தணும்னு ட்ரைனேஜ் சிஸ்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் தே வில் ஒர்க் ஆன் இட் மோர் விகரஸ்லின்னு எதிர்பார்ப்போம். அண்ட் பார்ப்போம். உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஏதாவது இன்ஃபர்மேஷன் தான் லெட் மீ நோ. நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நானும் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். துபாய், ஷார்ஜா, அபுதாபியில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு. 75 இயர்ஸ் நான் நம்பவே இல்லை. 1949க்கு அப்புறம். எனிவே 1971 தான் யூஏன்றதே ஃபார்ம் ஆச்சு. அதை பற்றின வீடியோ நிறைய போட்டிருக்கேன். ஷார்ஜானா என்ன, துபாய்னா என்ன, அதை பற்றி ஃப்ரீயாக இருக்கிறோம் பார்க்குறோம். இதே சேனலுக்கு பார்க்கலாம். அப்டேட் பண்ண கிவ் மீ யுவர் வேல்யூபிள் கமெண்ட். பரிபதற்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.